அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் இறைவசனம். உங்களில் ஒருவர் மரணித்து விட்டால் அவருடைய மனைவியர் 4 மாதங்களும் 10 நாட்களும் மறுமணம் செய்யாமல் காத்திருக்க வேண்டும். அந்த காலக்கெடுவை நிறைவு செய்துவிட்டால் அவர்கள் தம்மை பற்றி நல்ல முறையில் முடிவு செய்வதில் எந்த குற்றமும் இல்லை. திருக்குர்ஆன் அல் பக்ரா 2வது அத்தியாயம் 234வது வசனம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு பெண் தன் கணவனை விட்டு பிரிந்து விட்டால் இத்தா என்று சொல்லப்படும் ஒரு கால அளவை அவள் கணக்கீடு செய்ய வேண்டும். அது பல வகைகளில் அமைந்திருக்கும். கணவனை மனைவி பிரிவது, மனைவியை விட்டு கணவன் பிரிந்து சென்று விடுவது, அல்லது கணவன் இறந்து விடுவது, இப்படி பல வகையான இத்தாக்களை குர்ஆனிலும் ஹதீஸிலும் நாம் அறிந்து கொள்கிறோம். அந்த வகையில் ஒரு மனிதர் இறந்து விட்டால் அவனுடைய மனைவி இந்த இறப்பிற்காக, அதாவது கணவனை விட்டு பிரிந்ததற்காக 4 மாதங்களும் 10 நாட்களும் இத்தாவை கணக்கிட வேண்டும். அதை தொடர்ந்து அவள் தனக்குரிய நல்ல முடிவை, அதாவது மறுமணம் பற்றிய முடிவெடுப்பதில் எந்த குற்றமும் இல்லை என்பதை இவ்வசனம் தெளிவுபடுத்துகிறது. மேலும் இக்காலக்கெடுவை நிறைவு செய்யாமல் அப்பெண் தனது மறுமணம் சம்பந்தமாக எந்த கருத்தையும் வெளியிடவோ திட்டமிடவோ கூடாது என்ற செய்தியும் இந்த வசனத்தில் அடங்கியிருக்கின்றது. புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.